தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். புத்தாண்டு முதல் வேலையும் வழங்கவில்லை எனவும் அவர்கள் வஞ்சிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் கண்டன அறிக்கையில வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமலும் புத்தாண்டு முதல் வேலை வழங்காமலும் அவர்களை வஞ்சித்து வருவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும் சம்பளம் 300 ரூபாய்க்கு உயர்த்தி வழங்கப்படும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் 2021 தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த வாக்குறுதி அளித்திருந்த நிலையில அதனை நிறைவேற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் கடந்த 2 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை திமுக அரசு இன்று வரை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுக அரசு 100 நாள் வேலையை நம்பி வாழும் ஏழை எளிய கிராம மக்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் பணம் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு தைப்பொங்கல் கொண்டாட முடியாத சூழலை திமுக அரசு மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதை குறிப்பிட்டு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். எனவே 100 நாள் வேலை திட்டத்தை பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் சம்பளத்தை உடனடியாக வழங்குமாறும் மீண்டும் அவர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்குமாறும் திமுக அரசை வலியுறுத்துவதாக தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.